கண் பிரச்சனை, அதாவது கண்ணு தெரியல, மாலைக்கண் நோய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே வந்து 2, 3 இடத்துல செக் பண்ணோம். எங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. மருந்து வந்தால் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே சேலமில் சசிகுமார் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுன்னு கேள்விப்பட்டு அங்கே வந்தோம். இப்போது 2, 3 நாளாக வந்து நல்லா தெளிவாக எடுத்து பக்கத்தில் வச்சு படிக்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது சொல்கிறாங்க. இப்போ நல்லா நடக்கிறாங்க. முன்ன வந்து தடுமாறிட்டே நடந்தாங்க. இப்போ நல்லா தடுமாறாமல் நடக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வணக்கம் சார். நான் சேலம் தான். ஒய்ஃப் வந்து என் பேர் சதீஷ்குமார், ஒய்ஃப் பேர் ஜமுனா. இவங்களுக்கு வந்து இந்த கண் பிரச்சனை, அதாவது கண்ணு தெரியல, மாலைக்கண் நோய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே வந்து 2, 3 இடத்துல செக் பண்ணோம். எங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. மருந்து வந்தால் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே சேலமில் சசிகுமார் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுன்னு கேள்விப்பட்டு அங்கே வந்தோம். அங்கே சசிகுமார் சார் அவர் தான் செக் பண்ணிவிட்டு பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் இருக்குது, பண்ணிக்கலாம், நம்மளால் முடிஞ்சது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பிஆர்பி, HBOT, ஆக்சிஜன் தெரப்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெம் செல்லு. ஃபஸ்ட்டு பிஆர்பி பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சிஜன் தெரப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஆர்பி பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போன வாரம் தான் பண்ணது. இன்ஜெக்ஷன் பண்ணி 1 வாரம் தான் ஆகுது. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண் பார்வை பார்க்கும்போது ரொம்ப பிளாக்காக இருக்குது. நடக்கும்போது தடுமாறிட்டு தான் நடந்தாங்க. இப்போ ஒரு 2, 3 நாளாகவே ரொம்ப நல்லாவே நடக்கிறாங்க. ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இவங்கக்கிட்ட. சாரோட ஹெல்ப்னால நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு நல்லா ஆகிட்டு வர்றாங்க இவங்க. முன்ன வந்து பிளாக்காக தெரியுது, டிவியே நல்லா தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் படிக்கும்போது நல்லா எழுத்து தெளிவாக தெரியல. நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து கொடுத்தா அதாவது படிங்கன்னு சொன்னால் அதுவும் நல்லா எழுத்துலாம் நல்லா தெளிவாக தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போது 2, 3 நாளாக வந்து நல்லா தெளிவாக எடுத்து பக்கத்தில் வச்சு படிக்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா நடக்கிறாங்க. முன்ன வந்து தடுமாறிட்டே நடந்தாங்க. இப்போ நல்லா தடுமாறாமல் நடக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணித்தராங்க சார். யாராக இருந்தாலும் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை இருந்துக்கிறவங்க இங்கே வந்து மருந்து இருக்குது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.